ஷார்ட் ஸ்டோரி ஆஃப் மை பிஹெச்டி ஜேர்னி பார்ட் 6. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ரிசல்ட்டில் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ என்னை வந்து ஆஸ் அ ரிசர்ச் ஸ்காலராக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஜாயினிங் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. October 4th, 2021 ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். கைட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் யூனிவர்சிட்டி எல்லா ப்ரொசீஜர்ஸும் வந்து நம்மளால் ஃபாலோ அப் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் பண்ண போகிறீங்க அப்படின்றதுல நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டாவது கைடு எங்கே இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அந்த கைடு அந்த யூனிவர்சிட்டி கீழே தான் அவங்க வந்து கைட்ஷிப் வாங்கியிருக்கணும். அதுவுமே நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரெகுலராக வந்து காலேஜ் போகிற மாதிரி இருந்தது. ஸோ காலேஜில் போய் என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் பண்ணேன், என்னுடைய ரிசர்ச் ஜேர்னி எப்படி இருந்ததுன்றதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட்.